உங்க உழைப்பை அவர் பார்த்திருக்கிறார். இன்னைக்கு யார் யார் உங்களை ஏமாத்துறாங்களோ அங்க நீங்க போட்ட உழைப்பை கர்த்தர் பார்த்திருக்கிறார். உங்க பிரயாசத்தை கர்த்தர் பார்த்திருக்கிறார். அங்க நீங்க பட்ட சிறுமையை கர்த்தர் பார்த்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு உங்களை சுத்தி சூழ்ச்சி நடக்கலாம், உங்களை சுற்றி ஏமாற்று வேலைகள் நடக்கலாம், உங்க 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 ஸ்தானத்திலிருந்து உங்களை துரத்தி விடும்படிக்கு பல காரியங்கள் நடக்கலாம். யாக்கோவே, நீ கலங்காதே, உன்னை குறித்து சொல்லப்பட்டதுதான் நடக்கும். எத்தனை சூழ்ச்சிகள், எத்தனை ஏமாற்றுகள் உன்னை சுற்றி நடந்தாலும் நீ அந்த குடும்பத்துக்காக பட்ட பிரயாசம், அந்த குடும்பத்துக்காக நீ பட்ட பிரயாசம், நீ இருக்கிற இடத்துல, நீ உழைக்கிற இடத்துல நீ போட்ட உழைப்பு, நீ பட்ட பிரயாசம், இதெல்லாம் கர்த்தர் பார்த்திருக்கிறார். கர்த்தர் பார்த்திருக்கிறார். அதனாலதான் கோலும் கையுமாய் போனவனை 2 பரிவாரங்களோடு, நீ பரிவாரங்களோடு தான் வருவாய். யாக்கோபின் உழைப்பை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவனை நஷ்டமடைய விடவில்லை. கர்த்தர் அவனை வழி நடத்தினார். ஆதியாகமம் 31:3. நீ எழுந்து போ யாக்கோபே, நீ எழுந்து போ யாக்கோபே. அதன் அர்த்தம் என்ன? இனி நீ சிறுமைப்படக்கூடாது. அவன் இனி உன் உழைப்பு வீணாக கூடாது. ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் மாறும்போது புரிந்து கொள்ளுங்கள், எல்லாம் அடைக்கப்பட்ட நிலையாக இருக்கும் போது உங்க மேல வேர்டு இருக்குது. கர்த்தர் ஒரு வாசலை திறக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.